கர்த்தரும் உன்னதமான ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் அதன் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அப்படி காத்து கொண்டால் என்ன உண்டாகும் என்று, என்ன நன்மை வரும் என்றும் அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஏன் இருதயத்தை காக்க வேண்டும்? மீதி எல்லாவற்றையும் நீ இப்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது, உன் கண்கள் நேராய் பார்க்க வேண்டும் அப்படி என்கிற விதிமுறைகளைத்தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இருதயத்தை மாத்திரம் சொல்லும் பொழுது காக்கப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. காரணம், மனித வாழ்வினுடைய லட்சியத்தையும் இலக்கையும் அடைய பண்ணுவதும் ஏமாற்றமும் தோல்வியும் அடைய பண்ணுவதும் இருதயத்தை சார்ந்த விஷயமாக அங்கே காணப்படுகிறது. இருதயம்தான் எல்லா தீமையான காரியங்களுக்கும், எல்லா இச்சையான காரியங்களுக்கும், பாவமான காரியங்களுக்கும் அடித்தளமிட்டு கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அதை போல பரிசுத்தமான காரியங்களுக்கும், தேவனுக்கு இன்பமான பிரியமான காரியங்களுக்கும் அடித்தளமிடுவது இருதயம்தான். அந்த இருதயம் எப்படி எதினால் காக்கப்படுகிறதோ அதற்கேற்ற பலனை அறுவடை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். இருதயம் வேத வசனத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் தெய்வ பயத்தினாலும் நிறைந்த ஒரு இருதயமாக, அப்படிப்பட்ட இருதயமாய் காக்கப்படுமாயின் நம்மிடத்திலிருந்து பிறப்பிக்கப்படுகிறவையெல்லாம் அது ஜீவன் நன்மையான பலனாக அது மாறுகிறதை நாம் இங்கே காண முடிகிறது. ஒருவேளை இருதயம் பொல்லாத இருதயமாய் இருக்கும் என்றால் கசப்பும் பலவிதமான பாவ இச்சைகளும் சுபாவங்கள் நிறைந்த இருதயமாக இருக்கும் என்றால் வாழ்வினுடைய அந்த நிலைகளிலே, வாழ்வினுடைய பகுதிகளிலே பலவிதமான ஏமாற்றங்களும் தோல்விகளும் நிந்தைகளும் அவமானங்களும் உண்டாகத்தக்கதான கிரியைகள் அங்கே வெளிப்படும். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை வைத்தே நம் வாழ்வில் ஆசீர்வாதமும் சமாதானமாய் வாழ்வதற்குரிய வழி பிறக்கிறதாக இருக்கிறது. ஆனபடினாலே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் எல்லா காவலோடும் என்றால் அதற்காக வேலி அடைக்கிறதல்ல. வேத வசனம், பரிசுத்தாவியானவர், நம்முடைய விசுவாச வாழ்க்கை, இப்படி எல்லா விதமான யுக்திகளையும் ஆவிக்குரிய யுக்திகளையும் பயன்படுத்தி நாம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த தேவன் விரும்புகிறார். நல்ல ஜீவனுக்கேற்ற பலன் உண்டாக, அப்பொழுது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொன்ன, நன்மையானவைகள் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியே நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளுவோம். மாயைகளினால் உலக இன்பங்களினால் கரைபடாதபடி காத்து கொள்ளுவோம். கர்த்தராகிய தேவன் தாமே நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, நீர் நல்லவராயிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் இருதயம் எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கேற்றபடியான பலனை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் மாறுவோம். எங்கள் இருதயம் வேத வசனத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் நீதியினாலும் ஆண்டவருடைய உண்மையினும் நிறைந்திருக்கிற இருதயமாய் எப்பொழுதும் காணப்பட உதவி செய்யும். ஜீவ ஊற்றாகிய பலன்கள் அதனிடத்திலிருந்து புறப்பட்டு வர கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இப்படியே செய்யும். கர்த்தர் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.